Hi friends, welcome to my channel. இன்னைக்கு 11th mathsல basic algebra ல exercise 2.12 ல 8th sum தான் பார்க்க போறோம். proof that தான் கொடுத்திருக்காங்க இந்த sum. இதை எடுத்து நம்ம solve பண்ணி 1/8 தான் ஆன்சர் கொண்டு வர போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இது என்ன கொடுத்திருக்காங்களோ நம்ம அதை எழுதிக்குவோம். என்ன கொடுத்திருக்காங்க? log a base a squared, log b base b squared, log c base c squared அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம base rule அப்ளை பண்ணி இந்த a baseல வந்துடணும், a squared வந்து இங்க வந்துடணும். அந்த மாதிரி நம்ம மாத்த போறோம். அது எப்படி மாத்துறதுன்னா log a base b அப்படின்னா 1/log b base a இந்த மாதிரி மாத்திக்கலாம். சரிங்களா? 1/ன்னு எழுதணும். அதை தான் நம்ம இங்க எழுத போறோம். அப்போ 1/log a squared base a இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இன்டு தான் இருக்கு. சரிங்களா? டாட் வச்சுக்கோங்க, இன்டு போட்டுக்கோங்க, எதுனாலும் பண்ணிக்கலாம். 1/log b squared base b 1/log c squared base c இந்த மாதிரி நம்ம எழுதிக்கிறோம். அடுத்து பவர் ரூல் அப்ளை பண்ணி இந்த பவர்ல இருக்க 2 வந்து முன்னாடி வந்துடும். சரிங்களா? லாகுக்கு முன்னாடி எழுதிடணும். அப்ப இது எப்படின்னா log a பவர் b அப்படின்னா b log a அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி தான் நம்ம எழுத போறோம். அப்ப இந்த 2 முன்னாடி வந்துருச்சுன்னா 2 log a base a into 2 அதே மாதிரி தான் இந்த 2 முன்னாடி வந்துரும் log b base b அதே மாதிரி தான் இந்த 2வும் முன்னாடி வந்துரும். அப்ப 2 log c base c. இப்போ இது எப்படி இருக்குன்னா log x base x னா 1. இந்த ரெண்டு சேமா இருக்கா, இது ரெண்டு சேமா இருக்கா, இது ரெண்டு சேமா இருக்கா அப்படின்னா நமக்கு என்னது 1. அப்போ இங்கே 2 into 1, இங்கே 1/2 into 1, இங்கேயும் 1/2 into 1. ஏன்னா இதோட வேல்யூ 1, இதோட வேல்யூ 1, இதோட வேல்யூ 1. அதான் 2 into 1, 2 into 1, 2 into 1. இப்போ இது எல்லாமே மல்டிபிள்ல தான் இருக்கு. சரிங்களா? அப்போ 1 into 1 into 1 அப்போ 1, 2 into 2 into 2 அப்போ 8, 2 2s are 4, 4 2s are 8 அப்போ 1/8 நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? அதான் ப்ரூவ் பண்ணிட்டோம். அவ்வளவுதான் இந்த சம் முடிஞ்சு. தேங்க்யூ.